ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவா உப்புமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு நான் வந்து தாளிச்சுக்கிறேன். தாளித்து இந்த பக்கமாக மெஷரிங் கப்பில் வந்து 1 கப் வந்து ரவை வந்து நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து இது ஒரு ஆளுக்கு பண்ணுறதுனால 1 கப் ஆஃப் ரோஸ்டட் ரவா வந்து நான் எடுத்துக்கிறேன். அதையும் பேனில் போட்டு ஆயிலோடு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அந்த கலர் ப்ளஸ் அரோமா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ண ரவா வந்து நீங்கள் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் செப்பரேட் பண்ணிக்கோங்க. செப்பரேட் பண்ணிவிட்டு நான் அந்த பக்கமாக ஆல்ரெடி வந்து கெட்டிலில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து தண்ணி சூடாகிறதுக்கு முன்னாடி திரும்பி பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஆனியன் சாப் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஆனியன் சாப் பண்ணிவிட்டு அதை நான் அந்த அதில் பேனில் போட்டுட்டு அதில் கொஞ்சம் லிட்டில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஹிமாலயன் பிங்க் சால்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். அது ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டுருக்க டைமில் வந்து நம்ம வந்து இந்த ஹாட் வாட்டர் நம்ம ஆல்ரெடி கெட்டிலில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அது ரெடி ஆயிடுச்சு. அது அதே மெஷரிங் கப்பில் வந்து 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி தான் நீங்கள் ஊற்றணும். நீங்கள் கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட் 2 கப்பு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரவை நல்லா உதிரியாக வரும். அந்த 2 கப்பை வந்து சூடான தண்ணியை நான் திரும்பி அந்த ஆனியனோடு சேர்த்துக்கிட்டு அப்புறம் இந்த பக்கமாக பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம்ல அந்த ரவையை எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுவே நீங்கள் 2 கப்பாக போட்டிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை ஆட் பண்ணணும். நான் 1 கப் தானே போட்டிருந்தேன், அதனால் நான் டேரெக்டாக அப்படியே பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு சிம்மில் வச்சுட்டு ஸ்லோவாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே வரணும். நீங்கள் உடன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ பார்த்தீங்களா, ஓரளவுக்கு நமக்கு ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம தண்ணியை சூடாக அப்படி கெட்டிலில் வச்சு ஊற்றுறது வந்து உங்களுக்கு நமக்கு அதான் யூஸ்ஃபுல். வந்து ரொம்ப டக்குன்னு வந்து ரவை வந்து வெந்துடும், இல்லை தண்ணி கொதிக்கிறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். அதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, அந்த பேனில் எப்படி அந்த ரவை ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா. இப்படி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கும்போது அப்பப்போ நம்ம கையில் தொட்டு பார்த்துக்கணும், அப்போ தான் அந்த ரவை பதம் தெரியும். இப்போ நல்லா எனக்கு ஒட்டிச்சு. இதோட நான் வந்து நெய் ஆட் பண்ணியிருந்தேன், அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ண மறந்துட்டேன். நெய்யும் கொஞ்சம் ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்து நீங்கள் இந்த ரவையை கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓரளவுக்கு பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு கவுத்தி தட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரவை ஷேப்பில் அப்படியே அழகாக வந்துடும். வாங்க சாப்பிட.